ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே. Sorry guys, copyright problem. So welcome back to channel. நீ கண்ட கனவெதுமே ஸோ உங்களோட ஃபோட்டோ இல்லை பிடிச்சவங்கள ஃபோட்டோ வச்சு பார்த்தோன்னா ஈஸியாக அந்த வீடியோவே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேஜை வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வியூவர்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? ஓகே கேஸ், நீங்கள் இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் வர லீக்ஸ் வந்து பார்த்தோன்னா நானே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா மிட்லேயே இருக்குது. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லாத்துக்கும் கீழே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரிலீக்ஸ் முடிஞ்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லி இருக்கிறதுல மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். மீதி இருக்கிற எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இங்கே ப்ளூ கலர் லேயரில் இருக்கா? ஸோ இங்கே இருக்கிற ப்ளூ கலரில் இருக்காது. ஸோ க்ரீன் நெக்ஸ்ட் க்ரீனில் இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ப்ளூ கலர்லேயே காப்பி பண்ணுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு ப்ளூவில் ஸோ ப்ளூ எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சேம் மெத்தடில். ஓகே, க்ரீன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரெட் எங்கே இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எஃபெக்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பின்னாடி இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நானிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்துட்டு எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை அந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி இப்போ பேக் வந்துட்டு இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ளூ கலர் ஏரியா பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க, ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன்பான ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கே ஆட் பண்ண பின்னாடி மேல் 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்டி சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் ஜஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்ச கிரியேட் பண்ணால் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுன்ற பட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.